அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நல்ல புரோட்டீன் நிறைஞ்ச மீல் மேக்கரை வச்சு மீல் மேக்கர் கிரேவி. இது சப்பாத்தி, ரொட்டி, நான் சூடான சாதத்துல ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்ல அருமையா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மீல் மேக்கரை சுடுதண்ணியில போட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்கு பாத்திரத்துல நான் 1/2 லிட்டர் அளவு தண்ணியை சூடு பண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா சூடான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது பார்த்தோன்னா சின்ன சைஸ் மீல் மேக்கர் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த சின்ன சைஸ் மீல் மேக்கர் தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்க பெரிய சைஸ் மீல் மேக்கர் வச்சிருந்தாலும் இந்த கிரேவி செஞ்சுக்கலாம். இப்போ இது 5 நிமிஷம் ஊற விடுங்க. இது ஊறி வரட்டும். இப்போ இதுல இருக்கிற சுடு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, நான் வடிகட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல தண்ணி ஊற்றி நம்ம ஒரு வாட்டி அலசிட்டு இதுல இருக்கிற தண்ணி இல்லாம நல்ல ஒட்ட மீல் மேக்கரை புழிஞ்சு எடுத்துக்குங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துக்குங்க. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சி அதுக்கப்புறம் இந்த கிரேவி செய்ய போறோம். அதுக்கு அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்குங்க. கடாய் சூடானோடனே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாவே கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. 3 துண்டு இஞ்சி, 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு ஆற விடுங்க. வெங்காயம் தக்காளி வதக்கி ஆற வச்சது நல்லா ஆறிடுச்சு. ஆறதுக்கு அப்புறம் நான் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார்ல சேர்த்து வச்சிருக்கேன். இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மைய அரைச்சிக்குங்க. இப்ப மீல் மேக்கர் கிரேவி செய்யறதுக்கு அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடான உடனே ஒரு வெங்காயம் நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அது சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமா வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம அரைச்சு வச்சு வெங்காய விழுது சேர்த்துக்கலாம். வெங்காய விழுது சேர்த்து அது கூடவே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் மசாலா எல்லாம். இப்ப பாருங்க, மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப இதுல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு மசாலா தண்ணி எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் கிரேவி நல்லா திக்கான பக்குவத்துக்கு வரணும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப பாருங்க, கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்ப மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை ஃபுல்லா குறைச்சி வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மீல் மேக்கர் கிரேவி எல்லாம் நல்லா ஒன்று சேர கொதிச்சு வரட்டும். மீல் மேக்கரை சேர்த்து கொதிக்க வச்சு 5 நிமிஷம் ஆகுது. பாருங்க, கொதிச்சு நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கூட பொடியா நறுக்குன்னா கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல அருமையான டேஸ்ட்ல மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாம செஞ்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.